ஹாய் ஹலோ வெல்கம் அப் டு ஜெரிகே கிச்சன். இன்றைக்கி அவல் பால் இருந்தால் ரொம்ப சூப்பராக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். செய்கிறதுக்கு ரொம்ப கம்மியான நேரம் தான் ஆகும். நான் அதுக்காக ஒரு 1.5 கப்பில் வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு 3/4 கப்பு போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் அன்றைக்கி 1 கப்பில் அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் கெட்டி அவல், சாஃப்டான அவல் எந்த அவல்னாலும் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரை மூடி வச்சு நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ வெள்ளத்தையும் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. 1 கப் அவளுக்கு நான் இன்றைக்கி 3 கப் அளவு பால் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பால் இல்லை தேங்காய் பால் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப்பு பால் 1 கப்பு தண்ணி அப்படி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பால் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அவல் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. நான் கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலரி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 3 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன். அதே இவ்வளோ ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தையும் உள்ளே வடிகட்டி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக ஒயிட் சுகர் இல்லை நாட்டு சக்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அவல் ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்ச நேரத்தையும் நமக்கு நல்லா திக்காக ஆரம்பிக்கும். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் இல்லைனா உங்களுக்கு தேங்காயோட வாசனை பிடிக்கும்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பேனில் ஒட்டாமல் வர்ற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கலரி எடுத்துக்கோங்க. எனக்கு பேனில் இப்போ கொஞ்சம் ஒட்டாமல் வந்துட்டு, நீங்கள் எந்த பாத்திரத்தில் செட் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லை கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கோங்க. நான் இப்போ அந்த பாத்திரத்தில் எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன். மேலே நல்லா சமப்படுத்தி விட்டுக்கோங்க. மேலே லைட்டாக கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சம் நல்லா ஆற வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஆற வைக்கிறதாலும் வச்சுக்கலாம், இல்லை வெளியில் வச்சு ஆற வைக்கிறதாலும் வச்சுக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் கொஞ்சம் ஆற வச்சேன். ஒரு 1 மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக ஓரங்கள் மட்டும் இந்த மாதிரி எடுத்து விட்டு நம்ம எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். நீங்கள் எந்த ஷேப்பில் கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.